கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மனிதனை அவர் அழைத்தார் என்று சொன்னார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதித்து தேவன் அவரை பெருக பண்ணினார். அப்ப யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில யோசுவா தேவனுக்கு பயந்து இருந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல கர்த்தருக்கு அவர் பயந்து இருந்த நிமித்தம் தேவன் அவரை அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் குறுகி போக விட மாட்டார். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் இதுதான் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அவர் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். தேவன் இந்த மாதத்தில் நிறைவான காரியங்களை கர்த்தர் தந்து நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்து அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன்.